Daily. Taste the Daily. என் பேர் ஆனந்தி. நாங்கள் வாலிபால் பிளேயர்ஸ். நாங்கள் வந்து 38th நேஷனல் கேம்ஸில் வந்து மெடல் அடிச்சிருக்கோம். ஒரு 15 வருஷம் கழிச்சு நாங்கள் மெடல் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் பூலாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. இருந்தாலும் நாங்கள் டஃப் பண்ணி மேலே வந்து விளையாண்டு வின் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஜூனியர் பிளேயரு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போயிருக்கேன். சீனியர்ஸ் கூட விளையாடும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கவர்மெண்ட்லேருந்து இப்போ 5 days கழித்து எங்களுக்கு வந்து கேஷ் அவார்டு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம், நான் வந்து இப்போ 38th நேஷனல் கேம்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து வருஷம் மெடல் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் ஜூனியர்னால நிறைய சீனியர்ஸ் கூட ஆடும்போது எனக்கு கேம் வைஸாக நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சொன்ன மாதிரி இது ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு சில்வர் மெடலு. ஸோ இதில் கேப்டன்றப்போ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ டீம் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. கோச்சஸும் சரி, அசோசியேஷனும் சரி, எங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இதனால எங்களுக்கு வந்துட்டு ஒரு சில்வர் மெடல் கிடச்சிருக்கு. இதனால ஒரு எல்லாத்துக்கும் ஒரு நார்ம்ஸ் ஆயிருக்கு. சொல்ல போனால் எல்லாத்துக்கும் ஒரு ஜாபுக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா வாலிபால்ன்ற ஒரு ஸ்போர்ட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது மூலிமா இப்போ சொல்ல போனால் எஸ்டிடியில் நிறைய பேர் ஜூனியர்ஸ் இருக்காங்க. ஸோ இது ஒரு மெடல் அடிச்சா அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஓகே இது போய் மெடல் அடிச்சா ஒரு ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இது பண்ணுவாங்க. ஸோ அதான் சொன்ன மாதிரி வாலிபால் வந்துட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. அண்ட் பெண்கள்னு பார்த்தா இப்போதான் அதான் சொன்னேன், ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் கேர்ள்ஸ்ல இப்போ தான் மெடல் வருது. ஸோ இப்போ இந்த மெடல் அடிச்சதுனால நிறைய பேர் வெளியே வருவாங்க. ஸோ அதே மாதிரி வில்லேஜ் சைட்லாம் அதிகமாக வந்துட்டு யாரும் ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாக பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. இப்போதான் இந்த மெடல்னால நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் லான் டென்னிஸ் பிரிவில் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி கோல்டு வின் பண்ணியிருக்கோம் டீம் இவெண்ட்டில். அப்புறம் நான் மிக்ஸ் டபுள்ஸில் கோல்டு வின் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதான் உதயண்ணா சொன்ன மாதிரி நம்ம லாஸ்ட் எடிஷனில் 10th ஃபினிஷ் பண்ணோம். இந்த எடிஷனில் 6th ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் தமிழ்நாடு ஸ்போர்ட்டிங் ஹிஸ்ட்ரிக்கு. ஸோ பாலாஜி சார், தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் ஹெட், எல்லா மேட்ச்சுக்கும் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி எல்லா ஒஃபீஷியல்ஸும் கூடியே இருந்து என்ன வேணுமோ பண்ணி கொடுத்து ரொம்ப நாளாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. டென்னிஸ்ன்னு மட்டும் இல்லை, ஸ்போர்ட்டே நம்ம இந்தியாவில் வளர்ந்துட்டே இருக்கு. அது இன்னமும் வளரணும். அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இன் ஜெனரல் அவ்வளோதான். டென்னிஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட்டு. தமிழ்நாடு முடிஞ்ச அளவு பிளேயர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னும் டென்னிஸ் பிளேயர்ஸ்க்குன்னு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம். ஏன்னா டென்னிஸ் நிறைய மெயின் ஸ்கீம்ஸ்ல இல்லை. இன்னும் ஸ்விம்மிங்கு, அத்லெட்டிக்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இந்த டாப் ஸ்கீம் அதிலலாம் இருக்காங்க. ஆனால் டென்னிஸ்லேருந்து ரொம்ப கம்மி பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து கவர்மெண்ட் டென்னிஸ்லேருந்து நிறைய பிளேயர்ஸை பிக் பண்ணால் இன்னும் டென்னிஸ் நல்லா வளரும்னு நான் நினைக்கிறேன். ஹாய் ஆல், என்னோட பேர் வந்து கீர்த்தனா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இப்போ நடந்த உத்தரகாண்ட் நேஷனல் கேம்ஸில் நான் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். அந்த 67 வெயிட் கேட்டகரியில் டேக்வாண்டோ கேமில் அந்த 67 வெயிட் கேட்டகரியில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கோச்சஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. பேரண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சிஎம் சார், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த கேஷ் அவார்டு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அப்கமிங் பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது எல்லாரும் மேலே வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நிறையவே இருக்குங்க சார். இப்போ எஸ்ஜிடியில் எல்லா எஸ்ஜிடிலையும் இப்போ வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல் தனித்தனியாக டேக்வாண்டோக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பிளேயர்ஸை. எஸ்ஜிஎஃப்ஐ நேஷனல்ஸ்க்கு, ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி, அசோசியேஷன் நேஷனல்ஸ், இந்த மாதிரி நிறைய அப்கமிங் மேட்சஸ்லாம் வரும்போது எங்கள் பிள்ளைங்களும் வின் பண்ணியிருக்காங்க சார். இதில் சார் இப்போ ஸ்டேட் லெவலில் வந்து எங்களுக்கு மேனுவல் தான் சார் போயிட்டு இருக்கு. ஆனால் இன்டர்நேஷனல்ஸ்ல வந்து சென்சார் அந்த மாதிரி சாக்ஸஸ்லாம் நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியல. பட் அந்த மாதிரி ஸ்டேஜில் போய் ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் வின் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். பட் சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும் சார். தமிழ்நாட்டில் இன்னும் அவேர்னஸ் இருக்கு அந்த டேக்வாண்டோ குறித்தான கண்டிப்பா இருக்குங்க சார். அது இப்ப எல்லா ஸ்கூலும் இசிஐ பீரியட்ல வந்து இப்ப டேக்வாண்டோ ஒரு ஸ்போர்ட்டா எடுத்து பண்றாங்க. ஆக்சுவலி டேக்வாண்டோ வந்து கராத்தே கிடையாது. இது வந்து ஒரு ஒலிம்பிக் கேம்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும்னு நினைக்கிறேன் சார்.
ஆக்சுவலி இது கொரியன் மார்ஷல் ஆர்ட் வந்து இது வந்து நார்த் கொரியா சவுத் கொரியாவை தான் எங்களோட ஹெட் குவார்டர்ஸ் அங்கே தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் அப்கமிங் வரும்போது எல்லாருக்கும் தெரியணும். ஒலிம்பிக்ஸ்ல நம்ம இந்தியாவிலேருந்தோ தமிழ்நாட்டில் வந்து பிளேயர்ஸ் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சார். டெஃபினெட்லி சார். ஏன்னா அப்பதான் அவங்களோட டிசிப்ளினா இருப்பாங்க. அப்பதான் அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் சரி, ஸ்போர்ட்ஸ்ல அவங்க பிளேயர்ஸ் வந்து எந்த ஒரு தப்பான வழிக்கும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் வர வர நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த கேம்ஸ் ஃபோன்ஸ் அந்த மாதிரி அடிக்ஷன் இருக்காங்கல்ல, அதுல இருந்து வெளியே வரதுக்கும் ஸ்போர்ட்ஸ் ஒரு டெஃபினட்டா ஒரு பாத்தா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அது ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஆனால் போன வருஷம் கோவா நேஷனல்ஸ்ல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆக்சுவலி ஒரு சுச்சுவேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. இது என்னோட ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸ் கேம்ஸ். இந்த வருஷம் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஸோ போன வருஷம் வந்து 10th பிளேஸ்லேருந்து இப்போ 6th பிளேஸ் வந்தது. அடுத்த வருஷம் வரப்போகிற நேஷனல்ஸ்லையும் எங்கள் தமிழ்நாடு வந்து டாப் 5க்குள்ளே வரணும்னு விரும்புகிறேன். வணக்கம், என் பேர் ரீகன். நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு சோழவன்கரை கிராமத்தில் இருந்து வரேன். நான் இங்கே தான் லைலா காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட ஈவெண்ட் வந்து போல் வால்ட், கோலூன்றி தாண்டுதல். நான் இந்த நேஷனல் கேம்ஸில் வந்து சில்வர் மெடல் 2வது இடம் பிடிச்சிருக்கேன். அப்புறம் இவங்க தான் என்னோட கோச். இவங்க பேர் ஜெரார்ட் வில்காக்ஸ். என்னோட முதல் கோச் வந்து டான் வில்காக்ஸ். இவங்களோட அப்பா, அவங்க தவறிட்டாங்க. ஸோ இவங்க தான் இப்போ எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இவங்களால பேச முடியாது, இருந்தாலும் எங்களுக்கு கோச்சிங் கொடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். அதனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உத்தரகாண்டில். அப்புறம் இந்த ஈவெண்ட் வந்து கொஞ்சம் டேஞ்சரும் கொஞ்சம் இதுவும். ஏன்னா நம்ம உயரம் தாண்டியில் சில வாட்டி அந்த கம்பு உடஞ்சிரும், கீழே விழுந்து நிறைய எனக்கு அடிபட்டிருக்கு. அப்புறம் நான் தஞ்சாவூரில் எங்கள் ஊர் பாப்பநாடு ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே எங்கள் சார் பிடி சார் தான் எனக்கு ஸ்டார்டிங் ஆரம்பித்தது இங்கே இந்த ஸ்போர்ட்டுக்கு வர சொல்லி. அப்புறம் அது மாதிரி நிறைய இடத்துல இல்லை, எக்யூப்மெண்ட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். போல் மேட்டெல்லாம் 1.5 லட்சம் வரும். ஸோ அதனால நிறைய இடத்துல இதுக்கு அவேர்னஸ் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 இடத்துல தான் இருக்கு. சென்னையில், அப்புறம் சேலம், தஞ்சாவூர் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கு பிட்டு. ஏன்னா அந்த பிட்டு மட்டுமே 15 lakhs வரும். ஸோ அதுக்கு இன்னும் நிறைய செலவு பண்ணோம்னா நம்ம நிச்சயம் ஒலிம்பிக்ஸ் பண்ணலாம். இது நமக்கு நிறைய விதத்தில் பெனிஃபிட். உங்களுக்கு ஹெல்த் வைஸில் ஃபர்ஸ்ட், அப்புறம் 2வது ஜாப், நோ ப்ராப்ளம், ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதனால ஸோ ஸ்போர்ட்ஸ்னாலே பெனிஃபிட். போட்டிகள் சொல்லப்போனால் நான் என்னோட பெஸ்ட்டை பண்ணலைங்க. நான் 2nd பிளேஸ் வந்து பெஸ்ட்டை பண்ணியிருந்தேன்னா இந்தியன் ரெக்கார்டு வச்சுருந்துருக்கலாம். பட் ஐ வில் டூ என் பெஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக ஒலிம்பிக்ஸ் வின் பண்ணுவேன். ஐ ப்ராமிஸ். Taste the Daily.